வணக்கம் நண்பர்களே, நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். நிறைய பேர் உண்மையாக சொல்கிறேன், என் டேஷ்போர்டில் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோ பார்க்க மாட்டேன்றாங்க. நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டு தான் கொடுப்பேன். அதில் எந்தவித சந்தேகமே வேண்டாம். எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, பிஜிடிஆர்பி சிவி லிஸ்ட்டு ப்ராசஸ், அதேமாரி வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிங்க. காலையில் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் ஒருத்தர் இந்த மாதிரி தம்ப்நெயில் வைத்து வீடியோ போட்டிருக்கிறாருங்க. நிச்சயம் இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக சிவி லிஸ்ட் அண்ட் ப்ராசஸ் போகலிங்க. தற்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அந்த மார்க்கு அனலைஸ் பண்ணுறது தான் போயிட்டு இருக்கிறது. அதேமாரி வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ்லாம் பண்ணல, அதெல்லாம் ஃபேக்கான ஒரு செய்தி. வேக்கன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணால் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. அதால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. எந்த விஷயம் நமக்கு தெரில, எல்லோரும் வீடியோ போடுறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது நிச்சயம் அது ஃபேக் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் அது கிளிக் பண்ணி உள்ளே போனால் அவங்க வேறு மேட்டர்லாம் பேசிகிட்ருப்பாங்க, கதையாக பேசிகிட்ருப்பாங்க. சரிங்களா? அதில் எந்தவித பயனும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை. எனவே இது மாதிரி பிஜிடிஆர்பி வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயம் நம்பாதீங்க. சரிங்களா? இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக கூட எடுத்துக்கோங்க. இதற்கான பணிகள்லாம் கண்டிப்பாக 1 by 1 நமக்கு நடக்கும். அதில் எந்தவித சந்தேகமே வேண்டாம். நீங்கள் மார்க் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதேமாரி இடஒதுக்கீட்டில் நம்ம வீடியோ போட்டிருப்போம், அந்த இடஒதுக்கீட்டெலாம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போலேருந்தே எல்லா சர்டிஃபிகேட்டும் தயவுசெய்து தயாராக வைத்து கொள்ளுங்கள். இதுதான் சரிங்களா? ஏன்னா அவங்க திடீர்னு ரிசல்ட் விட்டால் கூட அவங்க டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 3 or 4 days தான் டைமே கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்போலேருந்து நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிங்க, ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அதால் நண்பர்களே, இந்த இதில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி சரி உங்களுக்கு மார்க் இல்லையா, சரி நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், படிங்க. சரிங்களா? மற்றபடி இந்த தமிழ்நாடு வைத்து வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நாங்கள் போயிடுவோம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல மதிப்பெண்கள் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயம் ஒரு சிவி லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும். சரிங்களா? மற்றபடி யார் குழப்பினாலும் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நீங்கள் தெளிவாக இருங்க. இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸும் இல்லை, அதேமாதிரி சிவி லிஸ்ட்டும் ரெடி ஆகலை. சரிங்களா? ஒன்று தான், அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்லேருந்து அவங்க அந்த மார்க்ஸ் அனலைஸ் பண்ணுற ஒர்க்கு தான் போயிட்டுருப்பதாக எல்லாருமே வீடியோ போட்டிருந்தாங்க முன்னாடிலாம். ஸோ அந்த பணிகள் தான் நடைபெறும். மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.